அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் ரிஷபமனையில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ அப்படின்னா ஆடி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 26/7/2025 அன்று. குரு பகவான் மிதுன மனையிலே தான் இருக்க போறார். புதன் பகவான் வக்ர நிலையில் கடகத்தில் இருக்கார். சரி, எப்போ சார் நிவர்த்தி ஆகுது அப்படின்னா ஆடி மாதம் 26ஆம் தேதி, அதாவது 11/8/2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது. சூரிய பகவான் இந்த ஆடி மாதம் முழுவதும் கடக மனையிலேயே அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார். கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்ப மனையிலும் இருக்க போறாங்க. செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதம் நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த ஆடி மாதம் 12ஆம் தேதி ஆனது இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கன்னி மனைக்கு பெயர்ச்சியாகிறது. சனி பகவான் ஏற்கனவே வக்ர நிலையில் மீனத்தில் இருக்காங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் இப்போ 5ஆம் இடத்துல கேதுவோடு உட்கார்ந்துருக்கார். இந்த ஆடி மாதம் 12ஆம் தேதி 6ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை பார்க்குறார், மேச வீட்டையே பார்க்குறார். அப்போது ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வுள்ள மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறும். ஸோ கடந்த 2-3 மாதங்களாகவே உங்கள் ராசிநாதன் நீச்சத்தன்மையில் கேதுவோடு இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் மனக்குழப்பம், சரியாக இல்லை, தான் நினைக்கிறது நடக்கல, ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு இந்த மாதம் அந்த பழைய அந்த ஒரு கெத்து உங்களுக்கு வரப்போகுது. ஒரு சுறுசுறுப்பு, ஒரு தன்னம்பிக்கை. ஏன்னா மேசராசி என்பவர்கள் எப்போவுமே ஒரு வேகமாக விரைவாக செய்யணும், ஒரு சுறுசுறுப்பு இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், விவேகமாக செயல்படக்கூடிய தன்மை, இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதாவது பேக் டு பெவிலியன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது கடந்த 3-4 மாதங்களாக உங்கள் மனதளவில், உங்கள் உள்ளளவில், உங்கள் செயல்பாடுகளில் திருப்தி இல்லாத மேசத்துக்கு இந்த ஆடி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமையும். 2ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஆட்சியோட வலிமையா இருக்கார். 2 அப்படிங்கிறது என்ன? தனம், குடும்பம், வாக்குஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கும்போது 2ஆம் இடம் நன்றாக செயல்பட போகிறது. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தை அமைத்து கொடுக்க போகிறது. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சஞ்சரவுகள் ஏதாவது ஒன்று இருந்திருந்தாலும் அதெல்லாமே விலகப் போகிறது. அப்போது உங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உருவாக்கும். தனம் சிறப்படையும், பொருளாதார மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. ஏன்னா 2ஆம் அதிபதி வலுப்பெறுகிறார். ஆனால் அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது இந்த ஆடி மாதம் 10ஆம் தேதி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்கிறது. அங்கே குருவோடு சேர்ந்திருக்கு. அப்போது 2 பொருளாதார கிரகங்கள் ஒன்றிணையும் போது நிச்சயமாக தன பிராப்தத்தை உங்களுக்கு கொடுத்தே தீரும். அதில் மாற்று கருத்து இல்லை. தனம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு. அதே சுக்கிரன் குருவோடு சேரும்போது உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் இந்த ஆடி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அனுசரணையோடு செல்லணும். ஏன்னா குரு கிழக்க பார்த்து போச்சுன்னா சுக்கிரன் மேற்க பார்த்து போகும். அப்போ எதிர் கருத்துக்களை கொடுக்கும். கெட்டு போகுமா? இல்லை, 2மே நல்ல இயற்கை சுபர் தான். ஆனால் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் என்பதை மனதில் புரிந்து கொண்டாலே போதும். முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர தன்மையில் இருக்கார். 3க்குரியவன் தனக்கு 2 இருக்கு. அப்போ வேகமாக முடிவெடுக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போது புதன் வக்ரமாக இருக்கும்போது இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிழை கொடுத்து வரும், ஏதாவது ஒரு இடத்துல வில்லங்க கொடுத்துரும். அப்போ இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம்.
வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக பேசி கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு இருக்கும். அதாவது அப்படின்னு இருக்கிறத விட விரைவாக முடிச்சிடணும், வேகமாக முடிச்சிடணுங்கிற அந்த எண்ணம் தான் இருக்கும். ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் ஒரு 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 புள்ளி வச்சு கோலம் போடணுங்கிற சொல்கிறேன். கோபப்பட்டும் ஆக்ரோஷப்பட்டும் முடிவெடுத்தக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் 6ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ 6ஆம் இடம் எதிரி. அப்போ எதிரியில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எதிரி பலமாக இருக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அப்போது என்ன, இடம் பொருள் தெரிந்து வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் என்பதை மேசராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னா நிச்சயம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் வலுவாக தான் இருக்கார். வீட்டுக்கு காரக கிரகம் வலுவாக இருக்குது. அப்போது அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். டாக்குமெண்ட் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். 5ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கார். ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது 5ல் உட்கார்ந்துருக்கு. ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும். இறைப்பணியில் இறை சார்ந்த விஷயத்தில் நாட்டத்தை கொடுக்கும். ஆன்மீக திருக்கோயில்கள் அதுக்கு செய்யக்கூடிய, அதை முன்னிருந்து நடத்தக்கூடிய தன்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செயல்படுத்துவது, இதெல்லாமே சிறப்பு பெறும். அப்போ ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும். ஒரு சில மேசராசி என்பவர்கள் மருத்துவம் சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. அப்போ மருத்துவத்தின் மீது ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். உங்கள் ராசிநாதன் போய் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அல்லவா? 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் போகவே கூடாது. நீங்கள் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த மாதம். அப்போ 6ஆம் இடத்துல போய் அமர போகிறீங்க. எப்போ? இந்த ஆடி மாதம் 10. அப்போது என்ன, கடன் பிரச்சனை தீர்ப்பது அல்லது கடனுக்குள்ளே போவது, ஏதோ ஒன்று கடன் என்கின்ற தன்மை உங்கள் எண்ணத்தில் செயல்பட்டு இருக்கும். எதிர்ப்பு, பகை, தேவையில்லாத இடத்துக்கு வாக்குவாதம், எதிர்ப்பு, இதெல்லாம் கூடாது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே நியாயத்துக்கு போராடுபவர்கள். கொஞ்சம் அப்படி இப்படி என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவர்கள். கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வந்தே தீரும். ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்க்குது. அப்போது தேவையில்லாத விஷயத்தை விலகிட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். மற்றபடி வெற்றி கிடைக்குமா? வெற்றி உண்டு. போராடி வெற்றி அடையக்கூடிய 6ஆம் இடம் என்பது வெற்றி தான். போராடி வெற்றி அடையக்கூடிய, ஒரு கிரவுண்டில் போய் நின்று ஆடி கலைச்சு கடைசியில் வெற்றின்னு சொல்கிற மாதிரி போராடி வெற்றி அடையக்கூடிய தன்மைங்கிறது உண்டு. வேலைங்கிறது நிச்சயம் உண்டு. ஏன்னா நீங்கள் போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கீங்க. அப்போ வேலை கிடைத்தே தீரும். வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு வேலை கண்டிப்பாக ஆடி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். ஏற்கனவே அட்டன் பண்ணி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமையும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி விஷயத்து போகக்கூடாது. ஏற்கனவே அதில் இருக்குதுன்னா அதுக்கு சொல்யூஷனை அறிவதற்கான முயற்சியில் உங்கள் எண்ண ஓட்டங்கள் செயல்படுத்தும். திருமணம் சார்ந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 7ஆம் அதிபதி ஆன அந்த குருவோட இணைந்திருக்கு. அப்போ இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய அன்பர்கள், இந்த மேசராசி அன்பர்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம திருமணம் அமைச்சுக்கலாம், நமக்கு ஒரு குடும்பம் அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை நிச்சயமாக தந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்ப்பீர்கள். சமுதாய அக்கறையோடு செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். சமுதாய நிகழ்வுகள், பொது நலம், பொது தன்மை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கல என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மருத்துவ ரீதியாக அந்த பாக்கியம்ங்கிறது நிச்சயமாக உண்டு. அதில் மாற்று கருத்து என்பது இல்லை.
ஏற்கனவே மருத்துவத்தில் இருந்து அது ஃபெயிலியராகி இருந்தவங்கெல்லாம் இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நிச்சயமாக அதில் மாற்று கருத்துங்கிறது இல்லை. பாக்கியம் உண்டு, தகப்பனால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. நீங்கள் தகப்பனாவதற்கான சந்தர்ப்பங்கள், வெளி மாநிலம், வெளியூர், தூரதேச பிரயாணங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம். ஸோ இதெல்லாமே சிறப்பு இருக்குது. 9ஆம் இடம் என்பது தூரதேச பிரயாணங்கள். இதுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு தான். 10ஆம் அதிபதி 12ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ 10ஆம் அதிபதி 12ல் போய் உட்காரும்போது வேலை விரயம் அப்படிங்கிறது காமிக்குது. அப்போ நீங்கள் விரயத்தை ஏற்படுத்தாதீங்க. 10ஆம் அதிபதி 12ல் போய் உட்கார்ந்துருக்கார். 12ங்கிறது என்ன? விரயம். அப்போ வேலை விரயம். அப்போ விரயத்தை உருவாக்காதீங்க. கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்குமா? இருக்கும். 10ஆம் இடம் 10க்குரியவன் 12ல் இருக்கிறதுனால வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் இந்த மாதிரி டிராவல் செய்யக்கூடிய தன்மைகளை கொடுக்குமான்னா கொடுக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்குமா? இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. வருமானம் கிடைக்குமா? வருமானம் உண்டு. உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது நிச்சயமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு உண்டு. குரு பகவான் 11 அதாவது தனது 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. லாபஸ்தானத்தை பார்க்குது. பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறது ஒரு சிறப்பான அம்சம். அங்கே ராகு இருக்கார். பிரம்மாண்டம், பிரம்மாண்டமான தன்மை, பிரம்மாண்டமான எண்ண உணர்வுகள், ஆசைகள் நிறைவேற்றி கொள்வது இதெல்லாம் உண்டு. பொருளாதாரத்தில் பிரச்சனைங்கிறது இல்லை. ஏன்னா சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா அடுத்த பயிற்சியான பிறகு ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்க போகிறார் குரு. அப்போ வெளிநாட்டின் மூலமாக பணம் வரும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பிற்கு பிரம்மாண்டமான தன்மை, பிரம்மாண்டமான கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய தன்மை, கலைத்துறையின் மீது நாட்டம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ராகுவோட நட்சத்திரத்தில் கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் செயல்படுத்த போகிறார். அப்போ சினிமா வாய்ப்பு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தன்மை, அழகு, கதை, இசை சம்பந்தப்பட்ட, ஏன்னா 3ஆம் இடத்துக்கு போகிறாரா, இசை சம்பந்தப்பட்ட இதில் புதிய ஒப்பந்தங்கள், இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறும். இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஆகாது, கடன் எல்லாம் தீரணும் அப்படின்னா இந்த மாதம் செவ்வாய்ப்பு அங்கே இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான் உங்கள் ஊருக்கு, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் நன்மை. அதே சமயத்தில் குல தெய்வத்தை நீங்கள் ஒரு தடவை வணங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது, எப்போதான் சார் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நம்மளுடைய வீடு அமையக்கூடிய பாக்கியம் இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.